நெறைய பேர் வந்து கேட்டீங்க, சாப்பாடு வந்துட்டு எப்படி செய்றீங்க? இவ்ளோ பேருக்கும் சாப்பாடு எப்படி செய்றீங்க? சாப்பிடுற இடத்த காட்டுங்க. சமையல் செய்ற இடத்த அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கான நேரங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குது. கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான இடத்த வந்து நாங்க கண்டிப்பா காட்டுறோம். அதனால அதையும் பார்ப்பீங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நீங்க நல்ல நல்ல வார்த்தைகள் கேட்கிறீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. நல்ல நல்ல வார்த்தை கேட்கிறீங்க. அம்மா உங்கள தான் நான் நெறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா, அப்பாவ பத்தி நம்ம வந்து எப்பயுமே வந்துட்டு சிந்திச்சுட்டே இருக்கணும். ஏன்னா, அம்மா வந்துட்டு நமக்கு உயிரோட இருக்கும்போது, நம்ம அம்மாவ வந்துட்டு நம்ம பார்க்குறோமா? அம்மாவ வந்து நம்ம நேசிக்கிறோமான்னு கேட்டா, அது சந்தேகம் தான். எப்படின்னு சொல்ல தெரியல. இது யாருக்கு? ஆ சந்தேகம் தான். ஆனா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஃபோட்டோலாம் பண்ணிட்டு, அந்த ஃபோட்டோல பூவு, சந்தன மாலைகள்லாம் போட்டு அவங்கள வந்துட்டு நம்ம வந்து வணங்குறோம். அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இங்க பாபநாசம் போவையோ, அங்க போவையோ, என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்றீங்க. கடமைகள் செய்றீங்க. ஆனா, அப்படி கடமைகள் செய்யும்பொழுது உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சுச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது அம்மாவ பார்த்து, "அம்மா நீ சாப்பிட்டியா? உனக்கு என்ன தேவை? ஒரு மாத்திரை இருந்து எடுத்துக்கிட்டியா? உன் உடம்பு எப்படி இருக்கு?" அப்படின்னு நீங்க சொல்லுங்க, கேளுங்க. அது அம்மா வந்து கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா எதிர்பார்க்கிறத தாண்டி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நல்லா வாழ்றோமா? நம்ம பையன், நம்ம பொண்ணு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? அப்படின்னு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நம்ம பெத்த தாய் தகப்பன்கள் வந்துட்டு, "சாம்பார் இன்னைக்கு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. எப்பயுமே நல்லா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும்." நம்ம நல்லா இருக்கோமா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல அவங்க வந்து இருப்பாங்க. நீங்க வந்துட்டு அம்மாட்டயும், அப்பாட்டயும் வந்துட்டு சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு வந்துட்டு நான் இங்க இங்க போனேன். இத்தன விஷயங்கள நான் பார்த்தேன். எனக்கு இங்க லாபம் கிடைச்சது. இங்க எனக்கு கொஞ்சம் நஷ்டம் ஆயிடுச்சு. அப்படிங்கிற உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்க அம்மாகிட்ட சொல்லுங்க. அத நீங்க சொல்லுதம்போது அவங்க எவ்வளவு சந்தோஷம் அடைவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு வாசகம் நான் படிச்சேன். அந்த வாசகம் படிச்சது வந்து மனசுக்குள்ள வந்துட்டு அதே எண்ணங்கள் ஓடிட்டே இருந்துச்சு. முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டு அரிசி குடுங்க, பருப்பு குடுங்க, எண்ணெய் குடுங்க, டொனேஷன் குடுங்க. ஆனா அம்மா, அப்பாவ போய் குடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி படிச்சேன். அத படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி இருந்தது. ஆ அந்த மாரி நம்ம அம்மா, அப்பாவ வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அத மாரி பாருங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெனைப்பீங்க, இந்த வாழ்க்கையில வந்துட்டு நான் மறுபடியும் சொல்லக்கூடியது என்னதுன்னா, வள்ளியம்மாவ பார்த்துக்கோங்க. உங்க தம்பி என்னைய கேட்டிருந்தாங்க நேத்து, "அக்கா வள்ளியம்மா அக்கா என்ன செய்றாங்க?" அப்படின்னு வள்ளியம்மா அக்காவுக்கு வந்துட்டு நல்ல சாப்பாடுலாம் குடுத்து அவங்கள நல்லா வச்சிருக்கேன். உங்க வள்ளியம்மா அக்காவ வந்து நான் நல்லா பாதுகாப்பா பார்த்துருக்கேன். போதுமா வள்ளி அக்கா? அ. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து